Hi friends, அனைவருக்கும் வணக்கம். நான் ராமாஸ்வரன் பேசுகிறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பங்கோட விலை வந்து உயரும் அல்லது குறையும் அப்படிங்கிறத முதலே கணிச்சு அது எவ்வளோ உயரத்துக்கு வந்து போகலாம் அல்லது எவ்வளோ தூரத்துக்கு வந்து விலை குறையலாம் அப்படிங்கிறதையும் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம செலக்ட் பண்ணி அதை வந்து அட்வான்ஸாக புக் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஆப்ஷன்ஸ். ஒரு விலை வந்து நம்ம குறிப்பிட்ட விலைக்கு வந்து அது போயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது லாபம். ஒருவேளை போகலை அப்படின்னா நம்ம கட்டின ப்ரீமியம் தொகை வரையும் நமக்கு வந்து லாஸ். ஆப்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா பையும் பண்ணலாம், செல்லும் பண்ணலாம். பை பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ரீமியம் தொகை, அதில் என்ன ப்ரீமியம் தொகை இருக்கோ அது மட்டும் இருந்தால் போதும். ஆனால் செல் பண்ணுறதுக்கு வந்து ப்ரீமியம் தொகை வந்து அதிகமாக தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பையிங் தான் வந்து என்றைக்குமே சேஃப், செல்லிங் வந்துட்டு சேஃப் இல்லை. சரி, வாங்க ஃபுல்லாக போகலாம். ஸோ இப்போ ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து கால் புட் அப்படின்னு சொல்லி ரெண்டு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா விலை கூடும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கால். அதுவே வந்து விலை குறையும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து புட். ஓகேவா? ஸோ அடுத்து வர்றது வந்து இந்த மணி, அட் த மணி, அவுட் த மணி அப்படிம்பாங்க. ஐடிஎம், ஏடிஎம், ஓடிஎம். ஸோ இது வந்து என்ன அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் செயின் சார்ட் காட்டும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதேமாதிரி அடுத்து எக்ஸ்பைரி. ஒவ்வொரு ஆப்ஷன்ஸுக்குமே வந்து ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. என்ன அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு உள்ள நம்ம சொல்கிற அமௌண்ட்டுக்கு வந்து போகணும் அப்படிங்கிறது வந்து அந்த எக்ஸ்பைரி டேட்டு. வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது, மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது. இப்போ ஆப்ஷன்ஸில் வந்துட்டு இது எல்லாத்துக்குமே இருக்குது. ஸ்டாக்ஸுக்கும் இருக்குது, இண்டெக்ஸுக்கும் இருக்குது. இப்போ லாட் சைஸ் அதே மாதிரி தான். இப்போ லாட் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நிஃப்டி 50 லாட் சைஸ் பார்த்திங்கன்னா 75 வரும். ஆனால் அதுவே வந்து பேங்க் நிஃப்டியோட லாட் சைஸ் பார்த்திங்கன்னா 20 தான் வரும். இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்ஸுக்கும் வந்து வேரி இருக்குது. 3000 ஸ்டாக் குவான்டிட்டி வரைக்கும் கூட இருக்குது லாட் சைஸு. டைம் டிகே அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு எக்ஸ்பைரி டேட், அதாவது அந்த எக்ஸ்பைரி டேட் நெருங்க நம்ம வந்து பை பண்ணி வச்சுருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு வந்து விலை கூடலை அல்லது குறையலை அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு 0.05 வந்துடும். ஸோ அதுதான் வந்துட்டு டைம் டிகே அப்படிம்பாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிற அதெல்லாம் இப்போ நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். இப்போது NSE.com வெப்சைட் போவோம். ஸோ இதுதான் வந்துட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா 11,029 அப்படின்ற டேட்டில் வந்துட்டு அமௌண்ட் வந்து முடிஞ்சிருக்கு ஆகஸ்ட் 14. ஓகேவா? ஸோ லைவ் மார்க்கெட்டில் போய்ட்டு ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஆப்ஷன் செயினில் வந்துட்டு 11,029 இருக்கு இல்லையா? ஸோ அது வந்துட்டு 11,000 வரையும், அது 11,000 வரை இருக்கிற கால் வந்துட்டு இந்த மணியில் வரும். ஸோ அந்த கலரில் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து இந்த மணி. ஒயிட்டில் இருக்கிறது எல்லாமே அவுட் த மணி. அட் த மணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த இந்த மணியை தாண்டி வந்த ஃபஸ்ட்டு லைன் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அட் த மணி. இது எல்லாமே வந்துட்டு இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லாமே வந்துட்டு கால்ஸ் அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து விலை கூடும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம புக் பண்ணுறது. ரைட் சைடில் இருக்கிற வந்து புட்டு, இது வந்து விலை குறையும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம பை பண்ணுறது. ஓகே, இதுலேயும் அதே தான். இப்போ கலரில் இருக்கிற வந்து இந்த மணி, ஒயிட்டில் இருக்கிற வந்து அவுட் த மணி, ஃபஸ்ட் லைன் மட்டும் அட் த மணி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ். இப்போ நிஃப்டி வந்துட்டு 11,000 அந்த இதில் இருக்கிறனால 11,000 கால் வந்து இந்த மணியில் இருக்குது. அதே மாதிரி 11,050 புட்டு வந்து இந்த மணியில் இருக்குது. ஓகேவா? இதில் வந்துட்டு 11,000 வந்துட்டு அட் த மணி புட் சைடு வந்துட்டு. கால் சைடு வந்து பார்த்திங்கன்னா 11,050 வந்து அட் த மணி. ஸோ இப்போ ஆப்ஷன்ஸில் வந்து என்ன அப்படின்னா இது வந்து எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ ஆகஸ்ட் 14 எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சது. இதோட எக்ஸ்பைரி டேட் வந்து இருக்கு இல்லையா, இதுதான் வந்து எக்ஸ்பைரி டேட்டு. இது வந்து ஆகஸ்ட் 14 நேரத்தோடு முடிஞ்சது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட் த மணியில் இருக்கிறது அவ்வளோமே வந்துட்டு 0.05 பைசாவாக வந்துருச்சு. இதை நீங்கள் வந்து என்ன காசு போட்டு வாங்கியிருந்தாலும் சரி, அது கடைசியில் முடியும் போது 0.05 தான் முடியும். ஆனால் அதுவே இந்த மணியில் இருக்கிற பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வராது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு எக்ஸ்பைரி டேட்டுக்கான டைம் டிகேவுக்கான இது. அது வந்து இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ அப்படிம்பாங்க. ஆனால் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு அது என்ன அப்படின்றது. ஸோ ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ் ஆப்ஷன் செயின் தான் அது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கு இருக்குது, அதேமாதிரி பேங்க் நிஃப்டிக்கும் இருக்குது. சரி, ரெண்டுமே இருக்குது. இப்போ இதுலேயும் அதே தான். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவுட் ஆஃப் த மணி இருக்கிறது அவ்வளோமே வந்துட்டு 0.05. இந்த மணி இருக்கிறது அவ்வளோமே வந்துட்டு அமௌண்ட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி எடுப்போம். 22 ஆகஸ்ட் நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியில் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து லாட் சைஸ் வந்து 20. ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 28,000 அப்படிங்கிறது வந்து அட் த மணி. 28,100 வந்து இந்த மணி. 28,100 அப்படிங்கிறது வந்து அட் த மணி. இந்த ஒரு ப்ரைஸ் இருக்குல்ல 196.95, இதுதான் வந்து ப்ரீமியம் ப்ரைஸ். ப்ரீமியம் ப்ரைஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா
நம்ம வாங்கக்கூடிய அமௌண்ட்டு, இந்த வாங்கக்கூடிய அமௌண்ட் வந்து ஒரு லாட் சைஸு கிடையாது, ஒரு குவான்டிட்டி குறிக்கிறது. ஸோ நம்ம லாட் சைஸாக பை பண்ணும்போது இதை வந்து 20ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து 20. ஓகேவா? இப்போ செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்துருச்சு இல்லையா? இது வந்து ப்ரைஸு, இந்த ப்ரீவியஸ் க்ளோஸு, ஓப்பன், ஹை எல்லாமே இதில் வந்துடும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், அந்த லாட் சைஸ் இருக்குது 20. ஓகேவா? இது தவிர்த்து இந்த ஆப்ஷன்ஸில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, வால்யூம், இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம அடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து பார்ப்போம். இது தவிர்த்து வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. நம்ம எந்த மாதிரி பை பண்ணலாம், என்ன எப்படி செல் பண்ணலாம் அப்படிங்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே நான் செல்லுங்க வந்து சஜஷன் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா செல் வந்து என்றைக்குமே ரிஸ்க்கு தான். ஆனால் அதிகமான அளவு அதில் தான் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். ஆனால் புக் பண்ணுற ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடாக இருக்கும். லாஸ் வரது வந்து அன்லிமிட்டடாக இருக்கும். அதுவே நீங்கள் பை பண்ணும்போது உங்களோட லாஸ் லிமிட்டட். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ இந்த அர்த்தம் நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா 196.95 அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்ச லாஸே பார்த்தீங்கன்னா இந்த 196.95 தான். ஆனால் அதுவே வந்துட்டு நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு ஒரு 28,100 பை பண்ணிக்கிங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 196.95 நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க. ஆனால் ப்ரைஸ் வந்து 28,400 இல்லை 28,500 போயிடுச்சுன்னா அப்போ அதோட ப்ராஃபிட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா? 540, 650, 472. ஸோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செக் பண்ணிக்கோங்க அந்த அளவில் இருக்குது அப்படின்றது. ஓகேவா? இது அவ்வளோமே வந்துட்டு இந்த அளவு கூடும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடாக இருக்கும், லாஸ் பார்த்திங்கன்னா லிமிட்டடாக இருக்கும். பை பண்ணும்போது லாஸ் லிமிட்டடு, ப்ராஃபிட் வந்து அன்லிமிட்டட். ஆனால் அதே நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராஃபிட் வந்து லிமிட்டடு, லாஸ் வந்து அன்லிமிட்டடாக இருக்கும். ஓகேவா? ஸோ என்றைக்குமே நான் செல்லை வந்து சஜஷன் பண்ண மாட்டேன். நான் வந்து ஒன்லி பை மட்டும் தான் சஜஷன் பண்ணுவேன். இதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அதை ஒவ்வொன்றையும் அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் பார்ப்போம். ஸோ எக்ஸ்பைரி, லாட் சைஸ், இந்த மாதிரி கால், புட், அபவுட் ஆப்ஷன்ஸ். ஸோ ஆப்ஷன்ஸை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, இம்ப்ளைட் வாலட்டிலிட்டினா என்ன, பிசிஆர் ரேஷியோ, ஆப்ஷன் கிரீக்ஸு, ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, இது எல்லாமே அடுத்து நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகேவா? நன்றி, வணக்கம்.